வியூவர்ஸ், வெல்கம் டு சின்னக்கா சமையல். இன்றைக்கி அருமையான ஒரு பயறு குழம்பு செய்யலாம். அதுக்கு தேவையான பச்சை பயிறு எடுத்துடுறோம். இதை எடுத்து வறுத்துட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நான் வறுக்கலை, அப்படியே தான் செய்கிறேன். பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-3 டைமுக்கு நம்ம அலம்பி எடுத்துடுறோம். அலம்பி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அது மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் போகிற மாதிரி அலம்பி எடுத்துகிட்டு குக்கரில் பச்சை பயிரை போட்டாச்சு. இப்போ அதுக்கு தேவையான பொருட்களையும் அதிலே போட்டுடலாம். நறுக்கின ஒரு வெங்காயம், அடுத்து அதாவது உரப்புக்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அந்த வாசனைக்கு டேஸ்ட்டுக்காக மட்டும் பச்சை மிளகாய் குறுக்கில் வெட்டின மாதிரி போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு தக்காளி, அப்புறம் பார்த்திங்கனாக்கா மசாலா கலவைகள். இந்த பயறு குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்கு இன்னும் செம்மையாக இருக்குங்க. இது சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட், இது செம்ம காம்பினேஷன் சைடிஷ்ஷு. பாருங்கள், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூனு, சிக்கன் மிளகாத்தூள், சிக்கன் மசாலா அது போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் இது போட்டாச்சு. இது போட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா சுவைக்காக வேண்டி கொஞ்சம் பட்டை லவங்கம் போடல, கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருக்கேன். இந்த கரம் மசாலாவுக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் இதுலேயே நம்ம இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை கொடுக்கும். நம்ம எண்ணெயில் வணக்கத்தை விட இஞ்சி பூண்டு விழுது இது பயிறு வேக வைக்கும் போதே நம்ம போட்டுட்டோம்னாக்கா நல்ல வாசனையாக சூப்பரான ஒரு சுவையோடு இருக்கும். நல்லா இருக்கிறது ஒரு 4 விசில் வர மாதிரி, நல்லா குழையணும் இல்லையா, 4 விசில் வர மாதிரி விட்டுட்டு இறக்கிட்டு பார்த்திங்கனாக்கா பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு. இதை அப்படியே போட்டு மசிச்சிக்கலாம். விஸ்கில் போட்டு நான் அடித்து எடுத்துக்கிட்டேன். சூப்பராக மசிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு தண்ணி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது அப்படியே நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ தாளிப்பு பார்த்திங்கனாக்கா வெங்காயம் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில், சிறு வெங்காயம் என்கிட்ட இல்லை, அதனால பெரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன். அதை பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு கொஞ்சம் ஷேப்பு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு கருவேப்பிலை, இந்த வெங்காயம் கருவேப்பிலை மட்டும்தான் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த நான் கலரெல்லாம் எதுவும் இது பண்ணல. இதே பயிறு குழம்பு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கேசரி கலர், ரெட் கலர் நம்ம பயன்படுத்தும் போது நல்ல ஒரு செம்மையாக ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அது இப்போ பயன்படுத்தலை, வீட்டுக்கு தானேன்னு சொல்லிவிட்டு பாருங்கள், கருவேப்பிலை ஜீரகம் நல்லா பொரிஞ்சிட்டோம். பொரிஞ்சதுமே பயிறு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே எடுத்து கொட்டி தாளிச்சிடுங்க. கொட்டி தாளிச்சிட்டு சால்ட்டு டேஸ்ட்டு பார்த்துருங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு சால்ட்டு போட்டுருங்க. இந்த பயிறு குழம்பு சப்பாத்திக்கு தாங்க செம்ம காம்பினேஷனாக இருக்கும். தோசை சாதம் ஓகே, பட் ஆனால் சப்பாத்திக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ பயிறு குழம்பு, இது ஹெல்த்தியும் கூட, ரொம்ப சத்து நிறைந்த ஒன்று. சரிங்களா, பாருங்கள், அருமையான ஒரு பயிறு குழம்பு ரெடி பண்ணிட்டோம். இது நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி சூடேறணும், கொதிக்கணும். அதுக்காக வேண்டி கொதிக்க விட்டுருக்கேன். நல்லா கொதிச்சதுமே அப்படியே கொத்தமல்லியை தூவி இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சுட்டு சப்பாத்தியை ரெடி பண்ணலாம் சூடாக. ஏன்னா கிரேவி எப்பவுமே சூடாக தான் இருக்கும். ஸோ அதனால் சூடாக அப்படியே எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த சப்பாத்தியை ரெடி பண்ணிட்டு சப்பாத்திக்கு சூடாக செய்துட்டு சாப்பிட்டு கொடுங்க. பாருங்கள், பிள்ளைங்க அப்படி ஒரு, ஏன்னா சப்பாத்தி பார்த்திங்களா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். சூடாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். இந்த கிரேவி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக செம்மையாக இருக்கும். வழக்கமாக சாப்பிட்ற 2 சப்பாத்தி அப்படின்னாக்க கூடுதலாக ஒரு சப்பாத்தி கட்டாயம் கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பயிறு கிரேவி. சூப்பராக இருக்குது. சப்பாத்தி பார்த்திங்கனாக்க நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேங்க. கோதுமை மாவு, உப்பு, தண்ணி மட்டும் தான் பயன்படுத்திருக்கேன். எண்ணெய் ஊற்றியெல்லாம் நம்ம பிசையில. நான் தேய்க்கும் போது மட்டும் எண்ணெய் பயன்படுத்திக்கிறேன். தேய்க்கும் போது அந்த எண்ணெய் பயன்படுத்துறதுக்கான காரணம் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கிறதுக்காகவும், அது பார்த்திங்கனாக்கா லேயர் அப்படியே பிரியும். அதுக்காக தான் அது கூட அதிகமாக இல்லை, லேசாக எண்ணெய் பயன்படுத்தின்ட்டுருக்கேன். நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தி, அதாவது தேய்க்கும் போது எண்ணெயை பயன்படுத்தணும்னாக்கா நமக்கு ஜீரணிக்கிறதுக்கு ஒரு தடங்கள் இருக்காது. ஆனால் மாவு பிசையும் போதே நீங்கள் எண்ணெய் விட்டு பிசைஞ்சிங்கன்னு வைங்களேன், நமக்கு சாப்பிட்டதுக்கப்புறமா கூட ஒரு மாதிரி நெஞ்சில் சாப்பாடு அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு நமக்கு மைண்ட் அப்படியே செட் ஆகிடும். காரணம் என்னென்னா, எண்ணெயை விட்டு நம்ம பிசையும் போது அந்த எஃபெக்ட் கட்டாயம் வரும். அதனால் தேய்க்கும் போது பயன்படுத்திக்கோங்க, அந்த பாதிப்பு குறைவாக இருக்கும். மாவு நல்லா தேய்ச்சிட்டு பாருங்கள், லேயர் இப்போ 4 அப்படியே மடித்து ஃபோல்டு பண்ணியாச்சு. இதை நம்ம செய்யும்போது, அதாவது தவாவில் போட்டு நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தியை அப்படியே லேயராக போடுவோம். அப்போ அது நம்ம அதை போட்டு சாப்பிடும்போது கிரேவியில் தொட்டு, அந்த பயிறு கிரேவியில் தொட்டு நம்ம சாப்பிடும்போது அப்படியே ஒரு ஸ்மூத்தாக, ஏதோ பேப்பரை பிச்சு போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இது இருக்கும். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். சூப்பரான ஒரு டேஸ்டியாக இருக்கும் பயிறு குழம்பு.
கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதே போல் உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. பாருங்கள், சப்பாத்தி நம்ம தேய்ச்சோம் இல்லையா, ஃபோல்டு பண்ணி தேய்ச்சோம். பிசையும் போது வாயில் நான் போடல, ஆனால் தேய்க்கும் போது போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், சுடும்போதும் கொஞ்சம் ஓரத்தில் விடுறேன், ரொம்ப ட்ரையாகவும் போடாமல். அதே போல் எப்போ சப்பாத்தியை பார்த்தாலும் நான்ஸ்டிக்கை பயன்படுத்துறதை விட இந்த மாதிரி கல் தவாவில் பயன்படுத்தும் போது பார்த்திங்கனாக்கா சப்பாத்தி இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்மூத்தாக கிடைக்கும், சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா வேக விட்டுறோம். வேக விட்டு திருப்பி போடும்போது பார்த்திங்கனாக்கா அந்த லேயர் அப்படி இப்படி சப்பாத்தி வந்து சூப்பராக பிரிஞ்சு கொடுக்கும். நமக்கு செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். சப்பாத்திக்கு இந்த பச்சை பயிறு குழம்பு அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. நிறை குறைகள் இருந்தாக்கா அதை நான் மாற்றிக்க முயற்சி செய்கிறேன். அதே போல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து உங்கள் நட்புகளுக்கு, அதாவது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட கருத்துக்களையும் நம்ம கேட்டுக்கலாம் இல்லையா? ஓகே, பாருங்கள், அருமையான ஒரு பச்சை பயிறு கிரேவியும் அந்த அருமையான ஒரு ஸ்மூத்தான ஒரு சப்பாத்தியும் தயாராகிடுச்சு. இப்போ அதை அப்படியே புட்டு நம்ம சாப்பிடும்போது அவ்வளவு, அதாவது பிச்சு போட்டு சாப்பிட்ற மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது சப்பாத்தி. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருந்தா சின்னக்கா சமையலுக்கு ஒரு லைக்கும் ஒரு கமெண்டும் உங்களோட சப்ஸ்கிரைபையும் எனக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. அருமையான ஒரு பச்சை பயிறு கிரேவியும் ஸ்மூத்தான ஒரு சப்பாத்தியும் தயாராக இருக்கே. அவ்வளோதான், சாப்பிட்லாம். ஓகே, பாய்.